இன்னும் சில நாட்களில் தற்போது இருக்கும் பாரத தேசத்திலிருந்து அந்நிய தேசத்துக்கு சென்று விட போகிறார். அதற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் மாரியால் குழந்தையும் கணவனையும் காப்பாற்ற முடியாதல்லவா? ஆகையால் அது வேண்டாம். அடுத்த பெண்ணை பார்ப்போம். சித்திரகுப்தா. மகாபிரபு, இந்த பெண்ணுடைய பெயர் என்ன? என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? மகாபிரபு, அடுத்த பெண் பெயர் காயத்ரி. அவள் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு மருத்துவ பணி செய்து வருகிறாள். மகிழ்ச்சி, அவளை பார்ப்போம். சீக்கிரம் பாருங்க டாக்டர். ஒண்ணாகாது, கொஞ்சம் பொறுத்துக்கோமா. பொறுத்துக்கோங்க, பொறுமையா பொறுமையா. சரி, உள்ள கொண்டு போங்க, சீக்கிரம் கொண்டு போங்க. போங்கம்மா, போங்க. முடியல அம்மா. அம்மா முடியல டாக்டர், வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. அம்மா வலிக்குது அம்மா. கொஞ்சம் பொறுமையா. டாக்டர் வலிக்குது டாக்டர். கை கொடுங்க. கவலைப்படாதம்மா. ஐயோ, என் பொண்ணு இப்படி துடிக்கிறாளேங்க. கடவுள் துணை இருப்பாரு. ஐயோ வலிக்குது டாக்டர். நர்ஸ் பெரிய டாக்டர். ஓகே டாக்டர், நீங்க இன்ஜெக்ஷன் வலிக்குது. எஸ் டாக்டர். சிஸ்டர், என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர். இப்ப எதுவும் சொல்ல முடியாதுங்க. என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பயப்படாதம்மா, எதுவும் ஆகாது. கொஞ்சம் பொறுமையா இரு. ஐயோ, எல்லாம் நல்லபடியா நடக்குமா? என்னங்க இன்னொரு டாக்டர் உள்ள போறாங்கங்க. எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதம்மா, நம்ம பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது. அவன் நல்லபடியா கடவுள் துணையோட பேரனோ பேத்தியோ பெத்து கொடுப்பா. மாப்பிள்ள, நீங்க தைரியமா இருங்க. சித்ராவுக்கு ஒண்ணும் ஆகாது. வலிக்குது. என்னால முடியல. வலிக்குது டாக்டர். கடவுளே, நீ தான் என் பொண்ணை காப்பாத்தணும். ஒரு நிமிஷம் இருங்க. வலிக்குது டாக்டர். அம்மா. வலிக்குது டாக்டர். நர்ஸ், அந்த மாஸ்க் எடுங்க. டாக்டர், என் வைஃப்க்கு எப்படி இருக்கு டாக்டர்? டெலிவரி ஆயிடுச்சா டாக்டர்? அம்மா, தாயும் செய்யும் நல்லா இருக்காங்களாம்மா? உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்ன டாக்டர், என்னாச்சு? எதா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க டாக்டர். உங்க ஒய்ஃபோட டெலிவரி ரொம்ப சிக்கலா இருக்கு. டாக்டர், என்ன சொல்றீங்க டாக்டர்? உங்க பொண்ணு, அவங்க வயித்துல இருக்கிற குழந்தை ரெண்டு பேரையும் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். ஐயோ, என் பொண்ணு. கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு நாளைக்கு முன்னதாவே பனிக்குடம் உடைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா நீர் வெளியேறி இருக்கு. அத கவனிக்காம இருந்திருக்கீங்க. என்னங்க ஏதேதோ சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே பயப்படாதம்மா. டாக்டர், எப்படியாவது என் குழந்தையும் ஒய்ஃபையும் காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ். அதுக்காக தான் இவ்ளோ நேரம் ட்ரை பண்ணோம். பட் நோ வே. கர்ப்பப்பையில நஞ்சு கொடி இயல்புக்கு மாறாக கர்ப்பப்பை வாய் பகுதியில அமைஞ்சிருக்கு. ரத்த போக்கு அதிகமா இருக்கு. தாய் குழந்தை ரெண்டு பேருக்குமே ஆபத்து. ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தைய வெளியே எடுக்கணும். அப்ப கூட ரெண்டு பேரோட உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. டாக்டர், குழந்தைய காப்பாற்ற முடியலனாலும் பரவாயில்ல,
என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி ஆமா, கொடுங்கம்மா. டாக்டர், என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா உங்களுக்கு என்னால கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. டாக்டர் நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன சொல்ல போற? டாக்டர் டாக்டர் காயத்ரி மேடம் ஆபரேஷன் பண்ணா அம்மா குழந்தை 2 பேரையுமே காப்பாத்திர முடியும். ஆமா டாக்டர். டாக்டர் காயத்ரி மேடம் வந்து இந்த கேஸ் அட்டெண்ட் பண்ணா கண்டிப்பா 2 பேரையும் காப்பாத்திடுவாங்க. பேஷண்ட் கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு. காயத்ரி வந்து மட்டும் எப்படி காப்பாத்துவா? காயத்ரி இல்ல, வேற யார் வந்தாலும் காப்பாத்துறது கஷ்டம். தப்பா நினைச்சுக்காதீங்க டாக்டர். கண்டிப்பா காயத்ரி மேடம் வந்து அட்டெண்ட் பண்ணா 2 பேரையும் காப்பாத்திடுவாங்க. சிஸ்டர், அந்த காயத்ரி டாக்டர் உடனே வர சொல்லுங்க. என் குழந்தை வைஃபையும் காப்பாத்துங்க. உடனே அம்மாடி, போன் போடுங்கம்மா. உனக்கு புண்ணியமா அந்த டாக்டர் வர போகும். சொல்லுங்க. அந்த ஆமா, என் காயத்ரி பொண்ணை டாக்டரை காப்பாத்தி உடனே கொடுங்கம்மா. வர சொல்லுமா. வர சிஸ்டர், சொல்லுமா. ஆமாம்மா. சீக்கிரம் வர ப்ளீஸ் சொல்லுமா. சிஸ்டர். ஃபோன் பண்ணி வர உடனே ஃபோன் பண்ணி அந்த சொல்லுமா. டாக்டர் வர சொல்லுங்க சிஸ்டர். என் பொண்ணை எப்படியாவது சிஸ்டர், காப்பாத்தி புண்ணியமா கொடுங்கம்மா. போகுமா. ओम गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुमस्त्रवस्त्रमं ज्येष्ठराजं ब्रह्मणस्पतियाय शृण्वन्नोदिच्छेदसादनम् ओम श्री महागणाधिपतये नमः। शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं सुदीर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्वत्रतरवक्त्रात्याः वाक्यम् पारिषद्यापरषदं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षेणं तमाश्रये। ओम विनायकाय नमः। பொண்ணு அழிச்சுட்டு வாங்க. ओम विघ्नराजाय नमः, गौरीपुत्राय नमः, ओम गणेश्वराय नमः, ओम स्कन्दाग्रजाय नमः, ओम अव्ययाय नमः, ओम भूताय नमः, ओम दक्षाय नमः, ओम अध्यक्षाय नमः, ओम तिजप्रियाय नमः, ओम अग्निगर्भसिदे नमः, ओम इन्द्रश्रीप्रदाय नमः, ओम वाणीप्रदाय नमः, ओम अव्ययाय नमः, ओम सर्वसिद्धिप्रदाय नमः, ओम सर्वधनयाय नमः, ओम सर्वरीप्रियाय नमः, ओम सर्वात्मकाय नमः, ओम सृष्टिकर्त्रे नमः, ओम देवाय नमः, ओम अनेकार्चिताय नमः। ओम இப்படி உட்காருமா. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாலக்ஷ்மீ ச வித்மஹே விஷ்ணுபத்னே ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் ஸ்வாஹா. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி धन्नो दुर्गे प्रचोदयात् स्वाहा. दामोदराय विद्महे रुक्मणे वल्लभाय धीमहि धन्नो कृष्ण प्रचोदयात् स्वाहा. ப்ளீஸ் சிஸ்டர், டாக்டர் காயத்ரிக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. ஐயோ அம்மாடி, கொஞ்சம் சீக்கிரம் ஃபோன் பண்ணுமா. இல்ல, இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம், அதான் யோசிக்கிறேன். நீங்க ஃபோன் பண்ணி கொடுங்க, நான் பேசுறேன். இருங்க, நானே பேசுறேன். पुष्पत पोडुंगा. ओम दशरथाय विद्महे सीता वल्लभाय धीमहि धन्नो राम प्रचोदयात्. நர்ஸ் தீபான் வருது. ஹலோ, உடனே காயத்ரி மேடம் வந்தா காப்பாத்திரலாம். சரிங்க சிஸ்டர், நான் காயத்ரி கிட்ட போனை கொடுக்குறேன். ஓகே, அவங்க கிட்ட கொடுங்க. பேசுப்பா. கொடுங்க, கொடுங்க கொஞ்சம் sister, phone-அ நான் வாங்கி பேசுறேன். பேசுப்பா. கொடுங்க. பேசு. டாக்டர், நான் பேஷண்டோட ஹஸ்பண்ட் பேசுறேன். ओम सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते मांगल्यं धन्तु नानेन. ஐயரே, முகூர்த்தம் முடிய இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் 30 நிமிஷம் தாமா இருக்கு. சரி, அப்ப நான் ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடுறேன். அம்மா அம்மா சித்த இருக்கோ, அவசரப்படாதீங்க.
மணமேடையில உட்கார்ந்துட்டு மாலையை போட்டதுக்கு அப்புறம் டக்குன்னு மணமேடையை விட்டு எந்திரிச்சு போக கூடாது. அது நல்லது இல்லம்மா, அப்படி போக கூடாது. கொஞ்சம் இருங்க. காயத்ரி, என்னாச்சு? ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி கேஸ், ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன். ஆபரேஷன் பண்ணா கூட அம்மாவையும் குழந்தையையும் காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சுபாவும் நந்தினியும் சொல்லிட்டாங்க. நர்ஸ் தீபா தான் கால் பண்ணி வர சொன்னாங்க. நான் மட்டும் இப்ப போகலனா 2 உயிர் போயிடும். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீ போய் அவங்களை காப்பாத்திட்டு வா. உனக்காக நான் வெயிட் பண்றேன். தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. ஐயரே, ஆபத்துக்கு பாவம் இல்ல. இப்ப 2 உயிரை காப்பாத்துறது ரொம்ப முக்கியம். நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. இந்த போனை புடி. சரி, நான் சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். கிளம்பு. நீ போயிட்டு வா. வாங்க டாக்டர். சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. இட்ஸ் ஓகே. நீங்க நல்ல விஷயம் தானே பண்ணிருக்கீங்க. சரி, வாங்க போ. ஓகே டாக்டர். நான் சொன்ன டாக்டர் காயத்ரி மேடம் இவங்க தான். டாக்டர், என் பொண்ணையும் காப்பாத்துங்க டாக்டர். குழந்தையும் காப்பாத்தி ஐயோ, நீங்க கொடுங்கம்மா. பதட்டப்படாம இருங்க. என் பிள்ளையை காப்பாத்தி கேட்கறேன். கொடுங்கம்மா. ஐயோ, எதுக்கும் பயப்படாம பதட்டப்படாம இருங்க. கவலைப்படாதீங்க. கடவுள் இருக்காரு, அவரை கும்பிடுங்க. உங்க பொண்ணை நான் பாத்துக்கிறேன். நர்ஸ் வாங்க. காப்பாத்தி கொடுங்கம்மா. ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது. பயப்படாம இரு. வாங்க டாக்டர். பிளட் அதிகமா போயிட்டு இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க டாக்டர். என்னங்க, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னே தெரியலங்க. ஒன்னும் ஆகாதும்மா, ஐயோ. பயப்படாம இருமா. அந்த எக்ஸ்ரே கொடுங்க. இந்தாங்க. உடனே ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஓகே. ஈஸ்வரா, பயப்படாத, நல்லதே நடக்கும். டாக்டர், 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 என் பொண்ணு எப்படி இருக்கா டாக்டர்? சொல்லுங்க டாக்டர், என் பொண்ணு எப்படி இருக்கா என்னாச்சுன்னு டாக்டர்? சொல்லுங்கம்மா. குழந்தை பிறந்துருச்சா? உங்களுக்கு பேத்தி பிறந்திருக்கா. அப்பாடா. டாக்டர், என் ஒய்ஃப் டாக்டர். பயப்பட வேண்டாம், அவங்க நல்லா இருக்காங்க. தேங்க்யூ டாக்டர். ரொம்ப நன்றிம்மா. நீ எங்க குலசாமிமா, உனக்கு கோயில் கட்டி கும்பிடணுமா. ஐயோ அம்மா, எங்க மனசுல பால வாத்திட்டீங்கம்மா. நீங்க நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும். ஆமாமா, உங்களுக்கு கல்யாணம்னு சொன்னாங்க. நீங்க தீர்க்க சுமங்கலியா 16 பெற்று பெருவாழ்வு ஆமாம்மா. வாழணும் டாக்டர். ஆமாம்மா, 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். அவங்க கிட்ட கொடுங்க. கொடுங்க. செல்லம். என் செல்லம், என் தங்கம், இங்க பாருங்க, பாருங்க. என் தங்க குட்டி பட்டம்மா. அம்மாடி, யாருமா? யாரு செல்லம்? அப்படியே உன்ன மாதிரி இருக்கல்ல? ஆமா, அப்படியே யாரு நீதான். செல்லம்? அம்மாடி. அத்தை, குழந்தை கொடுங்க. எங்க மாப்பிள்ளை கிட்ட கொடுங்க. சரி, முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன். மாப்பிள்ளை காத்துட்டு இருப்பாரு.
அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்ச உடனே நீங்க போய் பார்க்கலாம். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், வெயிட் பண்ற மாப்பிள்ளைக்கும் எங்க நன்றியும் வாழ்த்தையும் சொல்லிருங்க டாக்டர். சரி, ஓகே, நான் வரேன். சரிங்க டாக்டர். ரொம்ப நீங்க நன்றி. நல்லா இருக்கணுமா. பத்திரமா போயிட்டு வாங்க. என்னாச்சு மாப்ள? பொண்ணு வரால? வந்துட்டு இருக்கான், வந்துடுவான். சரி, உட்காருங்க. பொண்ணு வந்துட்டு இருக்காளா? மாலையை போட்டுக்கோங்க. ஓம் சம்மந்தி, நாராயணாய பொண்ணு வந்துட்டு இருக்கா. வித்மகே சரிங்க சம்மந்தி. வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் ஸ்வாஹா. வாங்கிக்கோங்க. ஓம் பூதநாதாய வித்மகே பவநந்தனாய தீமஹி தன்னோ ஆமா, சாஸ்தா ஆமா. பிரசோதயாத். சீக்கிரம் உட்காருங்கம்மா. உட்காருமா. மாலையை போட்டுக்கோங்க. ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமஹி சரி, தன்னோ நல்ல நேரம் முடியல. காயத்ரி, போன விஷயம் நல்லபடியா முடிஞ்சதா? எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. ஐயரே, கரெக்ட் டைம்க்கு வந்துட்டனா? இன்னும் முகூர்த்த முடிய எவ்வளவு நேரம் இருக்கு? அம்மா, முகூர்த்த நேரம் முடிய இன்னும் 2 நிமிஷம் தாமா இருக்கு. மாப்பிள, சீக்கிரம் தலையை கட்டுக்கோ. ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லட்சுமி பிரசோதயாத். இந்தாங்கம்மா, மாங்கல்யத்தை எல்லார்கிட்டயும் கொடுத்து ஆசீர்வாதம் வேண்டுமா. ஓம் வேதாத்மனாய வித்மகே இரண்ய கர்ப்பாய தீமஹி தன்னோ பிரம்ம பிரசோதயாத். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரசோதயாத். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். ஓம் வீரத்வஜா கொடுங்கோ. ஓம் மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். மாப்பிள, இந்தாங்கோ, முகூர்த்த நேரம் முடிய போறது, சீக்கிரம் கட்டுக்கோ. கெட்டிபாலம் மாங்கல்யம் தந்துநானே நாம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாபி சுபகே த்வஞ்சீவ சரதாம் சதம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிஹே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சதமானம் பவதி சதாயித் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. இந்த பெண் சரியாக இருப்பாள் என்று நான் நினைக்கிறேன். உன் கருத்து என்ன? இல்ல, சற்று நான் பொறுங்கள். அந்த பெண்ணின் முழு கணக்கையும் நான் பார்த்துவிட்டு பிறகு சொல்கிறேன். சித்ரகுப்தா, தேவி, பாவ புண்ணிய கணக்கு எடையெடு. பிரபு, இந்த பெண்ணும் வேண்டாம். ஏன் தேவி, என்ன ஆயிற்று? இந்த பெண்ணின் லட்சியம் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு சென்று மருத்துவ வசதியே இல்லாத ஏழை மக்களுக்கு சேவை செய்வதுதான். திருமணமான அடுத்த நாளே இந்த பெண் வெளிநாடு சென்று விடுவாள். பிறகு குழந்தையும் கணவனையும் மாறி எப்படி காப்பாற்றுவாள்? நீ சொல்வதும் சரிதான் தேவி. சித்ரகுப்தா, அடுத்தது யார்? அதையும் காட்டு. அடுத்தது துர்கா. அவள் காவல்துறையில் பணியாற்றுகிறாள். அந்த பூ வேணாங்கா, இந்த பூ கொடுங்க. எவ்வளவு வேணும்? ஒரு முளை அப்படியா? திருடன். படுபாவி, ஐயோ, பட்ட பகல் எப்படி பண்ணிட்டு போறான் பாரு. என்னாச்சும்மா?
மாட்டிக்கிட்டோம் போலயே. பார்க்கவே டெரரா இருக்கு. பேசாம சரண் அடிஞ்சிட வேண்டியதா.